ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடை இல்லாமல் பிறந்த மேனியா அந்த பாத் டப்பில் உட்காந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு எல்லை மீறிய கவர்ச்சி காட்டியிருக்காரு நடிகை சமந்தா. ஸோ அது வந்து சில பேர் ஃபேக் அப்படின்றாங்க, சில பேர் வந்து மாப்டு பிக்சர்ஸ், அப்புறம் வந்து அவரே வந்து வெளியிட்டாரு, எப்படி நம்ம த்ரிஷா மாமி செஞ்ச மாதிரி இவரும் செய்ய ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸும் நடிகை சமந்தா மேலே வைக்கப்படுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய சினிமாவில் ஒரு நட்சத்திர நடிகை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வலம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகை சமந்தா. ஸோ இவர் தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 மொழியிலையும் ரொம்ப ஃபேமஸான ஒரு முன்னணி நடிகை. ஸோ இது தவிர வந்து ஹிந்தி படங்களையும் ஒரு சில மலையாள படங்களையும் வந்து ஒரு காலகட்டத்தில் நடித்தார். ஸோ ஹிந்தியில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக சவுத் இந்தியன் மூவிஸில் எந்த படத்துலையும் கமிட் ஆகாமல் எல்லா படத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கதைகளை கேட்க அலோவ் பண்ணுறதே கிடையாது சவுத்லேருந்து வந்தாலே. ஸோ 2017ஆம் ஆண்டு இவர் வந்து நாக சைத்தன்யா அப்படின்ற ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கல்யாணமும் ஒரு சில வருஷங்கள்லேயே வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. அதுக்கான காரணம் இவர் வந்து பல ஆட்கள் கூட இரவில் வந்து ரகசிய உறவு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ கவர்ச்சி அப்படின்றது வெளி உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், ஸோ நடிகை சமந்தாவுக்கு அந்த திரைக்கு முன்னாடி, அதாவது நிறைய பட வாய்ப்புக்காக பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறதால அதை கண்டுடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி இருந்து டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் நடிகை சமந்தா மேல வைக்கப்படுது. ஸோ இதனிடையே வந்து அவர் போட்ட அந்த ஐட்டம் டான்ஸ், ஸோ புஷ்பா படத்தில் போட்ட வந்து சரியான பிட்டு ஐட்டம்ஸ், அவங்க அந்த கவர்ச்சியான ஆட்டத்தை பார்த்து இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கதா வந்து ஒரு பேச்சும் இருக்கு. ஸோ அது எப்படியோ அவர் போட்ட அந்த ஐட்டம் டான்ஸ் மக்களால் மறக்கவே முடியாது அந்த புஷ்பா படத்தில். ஸோ சமந்தாவா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு இழக்கிற அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குறிப்பாக அதுக்கப்புறம் விவாகரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் கிளாமர் காட்சிகளில் பயங்கர தாராளம். சமூக வலைதள பக்கத்தில் 2 பீஸ் போடுற அளவுக்கு நடிகை சமந்தா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் அவருடைய அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும், அதாவது வேற விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி டிவோர்ஸ்ல இருந்து இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக. ஸோ வேறு விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே படுதோல்வியாக தான் முடிஞ்சுது. ஸோ அதாவது அவருக்கு உடலில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி படம் நடித்தாலும் படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் தான் வந்து அந்த தொடர் தோல்விகளில் வந்து இருந்த சமந்தா குஷி படத்தில் திரும்ப ஒரு என்ட்ரி கொடுத்தார். அண்மையில் அவர் கொண்டாடிய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய புதிய படமான பங்காரம் அப்படின்ற படமும் வந்து மோஷன் போஸ்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விரைவில் அந்த படம் வந்து யார் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, ஹிந்தியில நடிகை சமந்தா அந்த மேலாடை இல்லாம பிறந்த மேனியா ஒரு வெப் சீரிஸ்ல வந்து ஹிந்தியில கமிட்டாகி நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனுடைய முன்னோட்டமா வந்து இது பண்ணாரான்னு தெரியல. ரீசெண்டா ஒரு ஸ்பா மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வெறும் துண்டு மட்டும் உள்ள எதுவுமே போடாம ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு அந்த ஸ்பால வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நடிகை சமந்தா. ஸோ அந்த துண்டை கட்டிட்டு பண்ணக்கூடிய அந்த மசாஜ் எல்லாமே எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து துண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மசாஜும் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது எப்படியோ, ஆனால் வந்து அவர் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துண்டு கட்டிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் துண்டு இல்லாமல் பாத்டப்ல குளிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை தண்ணி தெரியாமல் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஸ்டேட்டஸாக வச்சு அந்த ஒரு சில நொடிகள்லேயே வந்து டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஸோ நடிகை சமந்தாவுடைய அந்த ஃபுல்லான உரிச்ச கோழி யானை இருக்கக்கூடிய அந்த பிக்சர் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. தெறிக்க விடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அந்த ஃபோட்டோ. ஸோ சில பேருக்கு அது சமந்தா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நபர்களுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த அப்படி என்னதான் இருக்கு அந்த நடிகை கிட்ட, அதெல்லாம் ஓவர் ரேட்டட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு வளைவு நெளிவும் கிடையாது, நேராக இருக்கு, ஃப்ளாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.